அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொது தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினா விடைகளை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் 6ஆம் வகுப்பு இயல் 1 முதல் இயல் 9 வரை ஏற்கனவே நம்ம ஒரு வரி வினா விடைகளை தொகுத்து வழங்கிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழ் இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம் வாங்க. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 3 அதில் என்னென்ன தலைப்புகளில் பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கப்பலோட்டிய தமிழர், வழக்கு, இந்த தலைப்பின் கீழே பாடப்பகுதி இருக்குது. இதில் உள்ள ஒரு வரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாவிடைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, புலி தங்கிய குகை கேள்வி எண் 1 பாருங்க. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அதாவது, ஒரு சிறிய வீட்டின் தூணை பற்றி கொண்டு நின்மகன் உன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு புறநானூற்று தாய் இன்னொரு புறநானூற்று தாயிடம் கேட்கிறாள் என்பதாக இந்த புறநானூற்று பாடல் அமைந்துள்ளது. அப்போ அடுத்த கேள்வி எண் 2 பாருங்க. அதில் பதில் சொல்றாங்க. இன்னொரு தாய் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடலை பாடியவர் காவற்பெண்டு. அப்போ ஏற்கனவே ஒரு புறநானூற்று தாய் ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு தாய் என்ன சொல்கிறாங்க பாருங்க. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல அப்படின்னா, புலி தங்கி சென்ற கற்குகை போல ஈன்ற வயிறோ இதுவே, நான் பெற்றெடுத்த வயிறு தான் இங்கே இருக்குது, ஆனால் என்னுடைய மகன் எங்கே இருப்பான், போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு ஒரு சங்ககால தமிழர்களின் வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புறநானூற்று பாடலை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அந்த பாடலை எழுதியவராக காவற்பெண்டு, சங்ககால புலவர் காவற்பெண்டு அவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ கேள்வி எண் 1க்கு 2க்கு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 3. சொல்லும் பொருளும். சிற்றில் என்பதன் பொருள் சிறுவீடு, யாண்டு என்பதன் பொருள் எங்கே, கல்லலை என்பதன் பொருள் கற்குகை, ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு. கேள்வி எண் 4. காவற்பெண்டு டேஸ் பெண்பார் புலவர்களுள் ஒருவர், சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவர். கேள்வி எண் 5. சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. கேள்வி எண் 6. காவற்பெண்டு அவர்கள் புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஒரு பாடல். காவற்பெண்டு அவர்கள் புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஒரு பாடல். அதாவது நீங்கள் வினாக்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், முக்கியமான வினாக்கள், இதுக்கு முன்பு கேட்கப்பட்ட வினாக்கள், இனிமேல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்கள்லாம் நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே சமயம் நான் 2 முறை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முழு வீடியோவை பார்க்கும்போது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். வாங்க கேள்வி எண் 7க்கு போகலாம். புறநானூற்றில் 86ஆம் பாடலை பாடியவர் காவற்பெண்டு. புறநானூற்றில் 86ஆம் பாடலை பாடியவர் காவற்பெண்டு. அதாவது புறநானூற்றில் காவற்பெண்டு அவர்கள் ஒரே ஒரு பாடலை தான் பாடியிருக்காங்க. அந்த பாடலின் எண் தான் 86வது பாடல். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 8. புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று, 8 தொகை நூல்களில் ஒன்று. கேள்வி எண் 9. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு. அடுத்து பாஞ்சை வளம் என்ற பாடப்பகுதியின் கீழே ஒருவரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 10 பாருங்க. பாஞ்சை வளம் எனும் பாடப்பகுதி யாருடைய வரலாற்றை கூறும் கதைப்பாடலாக அமைந்துள்ளது? வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சை வளம் எனும் பாடப்பகுதி யாருடைய வரலாற்றை கூறும் கதைப்பாடலாக அமைந்துள்ளது? வீரபாண்டிய கட்டபொம்மன். சொல்லும் பொருளும். சூரன் என்பதன் பொருள் வீரன், பொக்கிசம் என்பதன் பொருள் செல்வம், சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி, விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும் பரப்பு, வாரணம் என்பதன் பொருள் யானை, பரி என்பதன் பொருள் குதிரை, சிங்காரம் என்பதன் பொருள் அழகு, கமுகு என்பதன் பொருள் பாக்கு. கேள்வி எண் 12. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலின் ஆசிரியர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலின் ஆசிரியர் நா. வானமாமலை. அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 13. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது? வாரணம் அசைந்து வந்தது. வாரணம் என்றால் யானை என்று பொருள்.
பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும், முயல் நாயை விரட்டிடும். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். அடுத்த பாடப்பகுதி தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றிய பாடப்பகுதியில் நம்ம ஒருவரி வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 19 பாருங்க. தேசிய முடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்கர். தேசிய முடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்கர். சுத்த தியாகி என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்கர். சுத்த தியாகி என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்கர். இதில் நம்மளுக்கு கேள்விகளை வேறு மாதிரியும் கேட்பாங்க. எப்படின்னா, சுத்த தியாகி என்று முத்துராமலிங்கர் யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு பெரியார் என்று கூற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம 360 அப்ரோச்சில் அதை அணுகணும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 21 பாருங்க. முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு அக்டோபர் 30, 1908. முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு அக்டோபர் 30, 1908. கேள்வி எண் 22. முத்துராமலிங்கர் பிறந்த ஊர் பசும்பொன், ராமநாதபுரம் மாவட்டம். முத்துராமலிங்கர் பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி. இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர் தன்னுடைய தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? கமுதி. முத்துராமலிங்கர் தன்னுடைய உயர்கல்வியை எங்கு பயின்றார்? மதுரை பசுமலை பள்ளி மற்றும் ராமநாதபுரம். முத்துராமலிங்கர் எங்கு 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் பிளேக் நோய் பரவியது? ராமநாதபுரம். முத்துராமலிங்கர் படிப்பு பாதியிலேயே நிற்க காரணம் பிளேக் நோய் பரவியதால். முத்துராமலிங்கர் எந்த இரு மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறமை பெற்றிருந்தார்? தமிழ் மற்றும் ஆங்கிலம். முத்துராமலிங்கர் எந்தெந்த துறைகளில் ஆற்றல் மிகுந்தவராய் திகழ்ந்தார்? சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். கேள்வி எண் 31 பாருங்க. ஆங்கிலேய அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அதாவது வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்ட இரு தலைவர்கள். தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கர் அவர்கள், வட இந்தியாவில் பால கங்காதர திலகர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 33 பாருங்க. முத்துராமலிங்கரை தேசிய காத்த செம்மல் என அழைத்தவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். கேள்வி எண் 34 பாருங்க. வங்காள சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்காள சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதில் சிங்கம் என்று அடைமொழியோடு அழைக்கப்படும் ஒரு சில முக்கிய தலைவர்களை பார்ப்போம். வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதாவது வங்காள சிங்கம் வங்க சிங்கம் என்று அழைப்பார்கள். இதை தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்கர். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய். சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சின்னமருது. மராட்டிய சிங்கம் அல்லது மராட்டிய கேசரி என்று அழைக்கப்படுபவர் திலகர். ஆந்திர கேசரி அல்லது ஆந்திர சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் டி பிரகாசம். பீகார் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் கன்வர் சிங். இதெல்லாம் நம்மளுடைய பாடப்புத்தகத்திலே கொடுத்துருக்க தகவல்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 35. முத்துராமலிங்கர் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ முத்துராமலிங்கர் அவர்களின் அரசியல் குரு நேதாஜி. கேள்வி எண் 36 பாருங்க. முத்துராமலிங்கர் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரை வந்த ஆண்டு 6 செப்டம்பர் 1939. கேள்வி 37. இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய முயற்சியின் காரணமாக ஏராளமான தமிழர்கள் சேர்ந்தனர்? முத்துராமலிங்கர். இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு முத்துராமலிங்கர் டேஸ் என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார். நேதாஜி. அப்போ முத்துராமலிங்கர் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் நேதாஜி. முத்துராமலிங்கர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் டேஸ் என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். விவேகானந்தரின் பெருமை. அதாவது முத்துராமலிங்கர் அவர்கள் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார் அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க. கேள்வி எண் 40 பாருங்க. சாயல்குடி கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்றொரு தலைவர் காமராஜர்.
கேள்வி எண் 41. இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என முத்துராமலிங்கரை புகழ்ந்தவர், பாராட்டியவர் காமராஜர் அவர்கள். அவர் அதே கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க முத்துராமலிங்கரை பற்றி. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் காமராஜர் அவர்கள். கேள்வி எண் 42 பாருங்க. தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்கர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கரின் பேச்சை சிங்கத்தின் முழக்கம் என கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்கரின் பேச்சை சிங்கத்தின் முழக்கம் என கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருபவை, அதாவது உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் ராஜாஜி. முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருபவை, உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்கர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் எந்தெந்த மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின விட்டல்பாய் மற்றும் வல்லபாய் பட்டேல். 1936ஆம் ஆண்டு ஆட்டுக்குட்டியை விற்று காமராஜருக்கு நகராட்சி வரி செலுத்தி உதவி செய்து அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்கர். ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து முத்துராமலிங்கர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டு 1937. அந்த தேர்தலில் முத்துராமலிங்கர் வெற்றி பெறுகிறார். கேள்வி 48 பாருங்க. முத்துராமலிங்கர் போட்டியின்றி தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1946. முத்துராமலிங்கர் போட்டியின்றி தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1946. எந்த ஆண்டுகள் நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் முத்துராமலிங்கர் வெற்றி பெற்றார்? எம்எல்ஏ எலெக்ஷன் அண்ட் எம்பி எலெக்ஷன் இரண்டிலும் வெற்றி பெற்ற ஆண்டுகள் பாருங்க. 1952, 1957. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முத்துராமலிங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத பொழுதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார்? 1962. 1962ஆம் ஆண்டு முத்துராமலிங்கர் அவர்கள் உடல்நலக்குறைவால் பரப்புரை முடியாத காலத்திலும் தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறியப்படுகிறார். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 51. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டம் குற்ற பரம்பரை சட்டம். முத்துராமலிங்கர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு 1934 மே 12, 13. முத்துராமலிங்கர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதியில். எந்த ஆண்டு நடத்தினார்? 1934 மே 12, 13. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. முத்துராமலிங்கம் ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு ஜூலை 8, 1939. முத்துராமலிங்கம் ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு ஜூலை 8, 1939. ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய முத்துராமலிங்கர் எங்கு இருந்து 2 அர்ச்சகர்களை அழைத்து வந்தார்? திருச்சுழி. கேள்வி எண் 56 பாருங்க. மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டவர் மதுரை வைத்தியநாதர். மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டவர் மதுரை வைத்தியநாதர். இவருடைய தலைமையில் தான் இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஜமீன் விவசாய சங்கத்தை ஏற்படுத்தி உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என கூறி விவசாயிகளின் துயரத்தை போக்கியவர் முத்துராமலிங்கர். அப்போ இங்கே ஜமீன் விவசாய சங்கத்தை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்கர். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 58. 32.5 சிற்றூர்களில் இருந்த தனது விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவனுக்கே பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்கர். எத்தனை ஊர்களில்? 32.5 சிற்றூர்களில் இருந்த தனது விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவனுக்கே பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்கர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நிலத்தை பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்கர். கமுதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்கர். அப்போ பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர். எங்கு நிறுவனார்? கமுதியில் நிறுவனார். எதற்காக நிறுவனார்? விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 61. 1938ஆம் ஆண்டு
அந்த காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்கர். 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக நம்முடைய முத்துராமலிங்கர் திகழ்ந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்கர் போராட்டம் நடத்திய ஆண்டு 1938. மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்கர் போராட்டம் நடத்திய ஆண்டு 1938. கேள்வி எண் 63. நூற்பு தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடிய முத்துராமலிங்கர் எத்தனை மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார்? 7 மாத காலம். உழவர்களின் நலன் காக்க மிகப்பெரிய அளவிலான மாநாட்டை முத்துராமலிங்கர் எங்கு நடத்தினார்? ராஜபாளையம். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்கர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும், மகப்பேறு விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்கர். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 66. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதார் முத்துராமலிங்கர் கைது செய்யப்பட்டு எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். கேள்வி எண் 67. உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்கர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? மத்திய பிரதேச மாநிலம் தாமோ சிறையில். உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்கர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள தாமோ சிறையில். முத்துராமலிங்கர் பர்மா சென்ற ஆண்டு 1936, 1955. புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்களின் கூந்தலை நடைபாதையாக விரைத்து வரவேற்பு அளிப்பது எந்த நாட்டின் வழக்கம்? பர்மா. முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. முத்துராமலிங்கர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தன்னுடைய வாழ்வில் 1/5 பங்கை சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு சிறையில் கழித்திருக்கிறார் முத்துராமலிங்கர் அவர்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 72. விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக விளங்கியவர் முத்துராமலிங்கர். அதாவது தெய்வீகத்தை விவேகானந்தரிடமும் தேசியத்தை நேதாஜியிடமும் பெற்றவர் தான் முத்துராமலிங்கர். அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, முருக பக்தராக விளங்கியவர் முத்துராமலிங்கர். கேள்வி எண் 74. தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக விளங்கியவர் முத்துராமலிங்கர். கேள்வி எண் 75 பாருங்க, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் முத்துராமலிங்கர். புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் மகனாக விளங்கியவர் முத்துராமலிங்கர். கேள்வி எண் 76 பாருங்க, முத்துராமலிங்கர் மறைந்த ஆண்டு அக்டோபர் 30, 1963. இந்த அக்டோபர் 30ங்கிறது அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான். அந்த நாள் தான் குரு பூஜை, அந்த அரசு விழா நடத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசால் முத்துராமலிங்கரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. இந்திய அரசால் முத்துராமலிங்கரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. அடுத்து பாருங்க, முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் பாக்ஸில் கொடுத்து, நம்ம புத்தகத்தில் பாக்ஸில் கொடுத்த முக்கியமான தகவல். தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது திருவிக அவர்களால் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்போ முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்களை பாருங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், வேதாந்த பாஸ்கர், பிரசனவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. அப்போ பாருங்க, தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், வேதாந்த பாஸ்கர், பிரசனவ கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்க, முத்துராமலிங்கருக்கு அரசு செய்த சிறப்புகள். இதெல்லாம் நம்மளுடைய கூற்றுகளில் கேட்பாங்க. இதெல்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நம்மளுக்கு கூற்றுகளில் கேட்பாங்க எது தவறானது அப்படின்னு. அப்போ இதை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொன்றையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, கூற்று 1 பாருங்க, பசும் பொன்னில் அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ அரசு செய்த சிறப்புகளில் முதலாவது பாருங்க, பசும் பொன்னில் அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக அனுசரிப்பு. 2வது பாருங்க, தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவ படம் இருக்கு.
தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவ படம் இல்லை திருவுருவ சிலை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நல்லா பார்த்துக்குங்க, தமிழக சட்டமன்றத்தில் அவருக்கு இருப்பது திருவுருவ படம் அப்படிங்கிறத நல்லா கேட்டுக்குங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் பாருங்க, பதில் 3 பாருங்க. சென்னையில் அரசு சார்பில் சிலை. ஆமாம், சென்னை தலைநகரில் நந்தனத்தில் அவருக்கு முத்துராமலிங்கர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது அரசு சார்பில் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்திய நாடாளுமன்றத்தில் சிலை. இந்திய நாடாளுமன்றத்துக்கு அவரது சிலை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, 5 பாருங்க, 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. அவருக்காக தபால் தலை வெளியிடப்பட்டது. அப்போ முத்துராமலிங்கருக்கு அரசு செய்த சிறப்புகள் அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக அனுசரிப்பு. எங்கே? பசும்பொன்னில், அவர் பிறந்த மண்ணில். அடுத்து பாருங்க, தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவ படம் இருக்கு. சென்னையில் அரசு சார்பில் ஒரு சிலை இருக்கு, நந்தனத்தில் இருக்கு. இந்திய நாடாளுமன்றத்தில் சிலை இருக்கு. அடுத்து பாருங்க, 1995 தபால் தலை அவருக்கு வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்க, கப்பலோட்டிய தமிழர் என்ற பாடப்பகுதியில் நம்ம ஒருவரி வினா விடைகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 80 பாருங்க. கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படுபவர் சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படுபவர் சிதம்பரனார். அதாவது இந்த 2 பாடப்பகுதியுமே நம்ம தமிழில் மட்டும் கிடையாது, நம்முடைய ஜிஎஸ் பாடப்பகுதியில் ஐஎன்எம் பகுதியிலையும் முக்கியமாக கேள்விகள் இடம்பெறக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா 2 பேருமே விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முக்கிய தமிழர்கள் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு ஐஎன்எம் பகுதியிலையும் நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். அதனால் நல்லா ஒவ்வொரு கேள்வியும் நல்லா புரிந்து படிச்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், 81 பாருங்க. முத்துவளம் கொளித்த கடல் கொற்கை. முத்துவளம் கொளித்த கடல் கொற்கை. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் வள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் திருவள்ளுவர். ஆங்கிலேயருக்கு எதிராக சிதம்பரனார் அவர்களால் தொடங்கப்பட்ட கம்பெனி சுதேச கப்பல் கம்பெனி. எப்போ தொடங்கியிருக்காரு பாருங்க, அக்டோபர் 16, 1906. ஆங்கிலேயருக்கு எதிராக சிதம்பரனார் அவர்களால் தொடங்கப்பட்ட கம்பெனி சுதேச கப்பல் கம்பெனி. அக்டோபர் 16, 1906. இதே அக்டோபர் 16 தான் இது முக்கியமான நாள். வரலாற்று சம்பவங்கள் ரொம்ப நிறைய சம்பவங்கள் நடந்தனால நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சுதேச கப்பல் கம்பெனி அக்டோபர் 16 தான் வஉசி அவர்கள் தொடங்குறாங்க. இன்னொன்று பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 தான், 1799 வரும். அதே மாதிரி வங்காளம், கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் என்று வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1905. அதே மாதிரி சர்வதேச உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16 தான் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த அக்டோபர் 16ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள், கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 84. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துரையார். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் சிதம்பரனார். சுதேச கப்பல் எந்த நகரங்களுக்கு இடையே தன் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது? தூத்துக்குடி, கொழும்பு. சுதேச கப்பல் எந்த நகரங்களுக்கு இடையே தன் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது? தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவுக்கு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 88. பாண்டியரின் துறைமுகம் கொற்கை. 89 பாருங்க. சுதேச கப்பல் கம்பெனியிலிருந்து சிதம்பரனார் விளங்கினால் எவ்வளவு ரூபாய் தருவதாக ஆங்கிலேயர் கூறினர்? 100,000. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் பிறந்த பகுதி வங்கநாடு. அதாவது வங்காளதேசத்தில் தான் மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் ரெண்டுமே முன்னால் வங்கநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் அந்த பகுதியில் தான் பிறந்தது அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 91. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் பாலகங்காதர திலகர். கேள்வி எண் 92 பாருங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என பாடியவர் பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என பாடியவர் பாரதியார். கேள்வி எண் 93 பாருங்க. தென்னாட்டில் தோன்றிய நாளிர் கொண்ட சிதம்பரனாரின் நண்பர் பாரதியார். செஞ்சொற்கவிஞர் எனப்படுபவர் பாரதியார். நம்ம பாரதியாருக்கு பல பேர்கள் பார்த்துருப்போம். இந்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு செஞ்சொற்கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெறும். அப்போ செஞ்சொற்கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 95. சிறைச்சாலையை தவச்சாலையாக கருதியவர் சிதம்பரனார்.
பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் வந்தே மாதரம் என்னும் சொல்லை அழுத்தமாக கோரியவர் சிதம்பரனார். ஆங்கிலேய அரசால் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் சிதம்பரனார். ஆங்கிலேய அரசால் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் சிதம்பரனார். சிதம்பரனார் அவர்கள் 6 ஆண்டுகள் எந்த சிறைகளில் கடும்பணி செய்தார்? கோவை சிறை, கண்ணனூர் சிறை. அவர் செக்கிழுத்ததாக இந்த 2 சிறைகளையும் கூறுவர். அப்போ சிதம்பரனார் அவர்கள் 6 ஆண்டுகள் எந்தெந்த சிறைகளில் கடும்பணி செய்தார்? கோவை சிறை, கண்ணனூர் சிறை. கேள்வி எண் 99 பாருங்க. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் மறந்தேன் என்றவர் சிதம்பரனார். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் மறந்தேன் என்றவர் சிதம்பரனார். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என நாம் பாடும் நாள் எந்நாளே என்றவர் சிதம்பரனார். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என நாம் பாடும் நாள் எந்நாளே என்றவர் சிதம்பரனார். வழக்கறிஞராக சிதம்பரனார் வேலை செய்த போது யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக தமிழ் நூல்களை கற்றார்? வள்ளல் பாண்டித்துரையார். கேள்வி 102 பாருங்க. ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூலை தமிழில் மனம்போல் வாழ்வு என்ற நூலாக மொழிபெயர்த்தவர் சிதம்பரனார். ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூலை தமிழில் மனம்போல் வாழ்வு என்ற நூலாக மொழிபெயர்த்தவர் சிதம்பரனார். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞர்களும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு சிதம்பரனார் இயற்றிய நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம். அப்போ மெய்யறிவு, மெய்யறம் என்ற நூலின் ஆசிரியர் நம்ம வ.உ.சி. அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 104 பாருங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெறும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டு கிடந்த நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்று? நீதிபதி பின்கே. அப்போ சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெறும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டு கிடந்த நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்று? நீதிபதி பின்கே அவர்களின் கூற்று. சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியவர் நீதிபதி பின்கே. சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியவர் நீதிபதி பின்கே. தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகம் திறன் பெற்றவர் ராப்பி சேது. ராப்பி சேது அவர்களின் பன்முக திறன்கள் பாருங்க. தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராப்பி சேது. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராப்பி சேது. அப்போ சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 108. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கும் கொண்டு வந்தவர் ராப்பி சேது. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கும் கொண்டு வந்தவர் ராப்பி சேது. அதனால தான் அவர் சொல்லின் செல்வர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 109. ராப்பி சேது எழுதிய எந்த நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல்? தமிழின்பம். அப்போ கேள்வி பாருங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழின் முதல் நூல் தமிழின்பம். அந்த நூலை எழுதியவர் ராப்பி சேது அவர்கள். ராப்பி சேது எழுதிய பல்வேறு நூல்கள் பாருங்க. ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. கேள்வி எண் 111 பாருங்க. கடற்கரையினிலே என்னும் நூலை இயற்றியவர் ராப்பி சேது. 112. கேள்வி எண் 112 பாருங்க. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நூல் கடற்கரையினிலே. இப்போ நம்ம சிதம்பரனார் அவர்களை பற்றிலாம் படித்தோம் இல்லையா, அந்த பாடப்பகுதி இந்த கடற்கரையினிலே அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த கடற்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ராப்பி சேது அவர்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 113. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழின்பம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழின்பம். அப்புறம் நம்மளை வழக்கு என்ற இலக்கண பகுதிக்குள்ள வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 114 பாருங்க. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும்? வழக்கு எனப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. ஒன்று பாருங்க, இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. கேள்வி எண் 116 பாருங்க. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் ஆகும்? இயல்பு வழக்கு ஆகும். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் ஆகும்? இயல்பு வழக்கு ஆகும். இயல்பான சொற்களில் குறிப்பிட்டால் அது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒன்று பாருங்க, இலக்கணமுடையது, 2 இலக்கண போலி, 3 மறு. அப்போ இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. எடுத்துக்காட்டு பாருங்க, நிலம், மரம், வான், எழுது. இதெல்லாம் இலக்கண நெறி மாறாமல் இருப்பதால் இது இலக்கணமுடைய சொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும்.
அப்போ இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கண முறைவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும், இலக்கண போலி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, புறநகர், கால்வாய், தசை, நுனிக்கிளை, முன்றில், கடைக்கண். இதில் இந்த நகரின் புறப்பகுதியை நம்ம நகர்ப்புறம் அப்படின்னு குறிப்பிடாமல் புறநகர் என்று குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி வாய்க்காலை நம்ம கால்வாய் என்று குறிப்பிடுகிறோம். சதையை நம்ம தசை என்று குறிப்பிடுகிறோம். அதாவது கிளையின் நுனியை வந்து நம்ம என்ன கொடுக்கிறோம், நுனிக்கிளை என்று குறிப்பிடுகிறோம். கிளை நுனி என்று குறிப்பிடாமல் நுனிக்கிளை என்று குறிப்பிடுகிறோம். இதே மாதிரி சொற்கள் தான் இலக்கண போலியாக கருதப்படுகிறது. ஆனால் இது சரியான சொற்கள் தான் அப்படின்னு இலக்கண முடைவை போலவே தோணக்கூடிய ஒரு சொற்கள் தான் இந்த சொற்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்து பாருங்க, கேள்வி 120. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை டேஸ் எனவும் குறிப்பிடுவர். முன்பின்னதாக தொக்கத்தோழி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க, நகர்ப்புறம்ங்கிறது புறநகர் என்று வந்திருக்கு, வாய்க்கால்ங்கிறது கால்வாய் என்று வந்திருக்கு, சதை என்பது தசை என்று வந்திருக்கு, கிளை நுனி என்பது நுனிக்கிளை என்று வந்திருக்கு. இந்த மாதிரி சொற்களின் முன்பின் பகுதிகள் மாறி வருவது தான் நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். அதனாலேயே அதை எப்படி சொல்கிறோம், முன்பின்னதாக தொக்க போலி என்று அழைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி 121. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும், மறு என்று அழைக்கப்படும். இப்போ இந்த சொற்கள் பாருங்கள், இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எது எப்படி அழைக்கப்படும், மறு என்று அழைக்கப்படும். இப்போ கோயமுத்தூர் கோவை என மறுவிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கும்பகோணம் என்பது குடந்தையாக, அதாவது குடந்தை என்பது கும்பகோணம் என்பது குடந்தையாக மறுவிருச்சு. தஞ்சாவூர் என்பது தஞ்சையாக மறுவிருச்சு. திருநெல்வேலி என்பது நெல்லையாக மறுவிருச்சு அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மறு இந்த சொற்கள் எல்லாமே மறு அப்படிங்கிறது, அதாவது இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் இந்த மறு அப்படிங்கிறது. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள், கோவை, குடந்தை, தஞ்சை, நெல்லை, எந்தை, சோனாடு, போது. இதுதான் நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ குடந்தைன்னு கொடுத்துருப்பாங்க, அது மறு சொற்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். இங்கே கால்வாய் என்பது இலக்கண போலி என்று குறிப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்களை நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெறும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இல்வாய் அப்படிங்கிறது இலக்கணம் உடையது. வாயில் என்பது இலக்கண போலி. வாசல் என்பது மறு. அதாவது இலக்கணத்தோடு பயன்படுத்துவது இல்வாய் அப்படின்னு, இல்லத்தின் வாய்ப்பகுதியை, நுழைவு பகுதியை நாம் இல்வாய் என்று தான் குறிப்பிட வேண்டும். இலக்கண முறைப்படி நம்ம எப்படி குறிப்பிடணும், இல்வாய் என்று தான் குறிப்பிட வேண்டும். ஆனால் இது எப்படி ஆயிடுச்சு, அந்த 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 சொற்கள் வந்து முன்பின் மாறி வந்துருச்சு. அப்போ இல்வா என்பது வாய் இல் அப்படின்னு மாறிடுச்சு. அதை தான் இலக்கண போலி என்று குறிப்பிடுகிறோம். இந்த வாயிலே எப்படி மாறிடுச்சு, மருவி வாசல் என்று வந்துருச்சு. அதனால் இது எப்படி அழைக்கிறோம், மறு என்று அழைக்கிறோம். இதை நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 123. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் ஆகும், தகுதி வழக்கு ஆகும். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். 1 இடக்கர டக்கல், 2 மங்களம், 3 குழுவுக்குறி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். 1 இடக்கர டக்கல், 2 மங்களம், 3 குழுக்குறி. அடுத்து பாருங்க, 125. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர டக்கல். அதாவது ஒரு நம்ம மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை ஒரு தகுதியுடைய சொற்களை பயன்படுத்தி கூறுவது தான் இடக்கர டக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இந்த மாதிரி நம்ம மறைமுகமாக சொல்லக்கூடிய தகுதியுடைய சொற்களை பயன்படுத்தி தான் இடக்கர டக்கல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்னன்னு பொறுத்துக்க சொல்லுவாங்க. இது எந்த வழக்கில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் எடுத்துக்காட்டும் அது என்ன பகுதியில் வருது அப்படிங்கிறத, எந்த வழக்கில் வருது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 126. மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது மங்களம் எனப்படும். மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் எனப்படும். பாருங்கள், செத்தார் என்பதை இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம மங்களமான சொற்களை பயன்படுத்துகிறோம். ஓலை என்பதை திருமுகம் என்று குறிப்பிடுகிறோம். கருப்பு ஆடு என்பதை வெள்ளாடு என்று குறிப்பிடுகிறோம். விளக்கை அணை அப்படிங்கிறதுக்கு விளக்கை குளிரவை என்று குறிப்பிடுகிறோம். சுடுகாடு என்பது நன்காடு என்று குறிப்பிடுகிறோம். இதுதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இயற்கை இதனால் திருமுகம், வெள்ளாடு இதெல்லாம் மங்களம் என்ற தகுதி வழக்கை சேர்ந்த சொற்களாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 127. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் தான் குழுவுக்குறி. ஒரு குழுக்குள்ளே பயன்படுத்திக்கிற சொற்கள் குழுவுக்குறி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அதாவது மற்றவங்களுக்கு புரியாதபடி தன்னுடைய குழுக்குள்ளே சொல்லக்கூடிய சொற்கள் குழுவுக்குறி அப்படின்னு அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, பொன்னை பரியனல், இது யார் சொல்றது? பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் இது. அதாவது பொன்னை பரின்னு அப்படி பரியனல் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்துகிறாங்க. யானை பகர் என்ன பயன்படுத்துகிறாங்க? ஆடையை காரை எனல் அப்படின்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆடையை காரை என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இதுதான் குழுவுக்குறி சொற்கள். இப்போ இதை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு எதுன்னு கேட்பாங்க. இதை தவிர நம்மளுக்கு இந்த அதாவது 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். அதனால தான் நம்ம இலக்கண பகுதியை ரொம்ப தெளிவாக நம்ம நடத்திக்கிட்டு வர்றோம். இது எந்த வீடியோலையுமே இருக்காது. நீங்கள் வேறு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வாங்குகிற ஒன்லைனர் கூட இலக்கண பகுதியெலாம் பெருசாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப தெளிவாகவே கொடுக்குறோம். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. கேள்வி எண் 128 பாருங்கள். இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி பற்றிய கூற்றுகள். இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். அப்போ இந்த மூன்றுமே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் இந்த அதாவது இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்து பாருங்கள், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது தான் இடக்கரடக்கல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது இடக்கரடக்கல். அடுத்து பாரு, மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை பயன்படுத்துதல் மங்களம். அடுத்து பாருங்க, பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அடுத்து பாருங்க, போலி என்னும் தலைப்பின் கீழே நம்ம செயல் பகுதியை பார்க்குறோம். கேள்வி 129 பாருங்க. அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் 1. அடுத்து கேள்வி 131 பாருங்க. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். அதாவது ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து பொருள் மாறாமல் இருப்பது தான் போலி என்று அழைக்கப்படும். பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். அறம் அரண் ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்கிறது. ஆனால் அந்த கடைசி எழுத்து மாறி இருக்கு பாருங்கள். இம்முக்கு பதிலாக இன் மாறி இருக்குல்ல, அதை தான் கொடுக்குறாங்க. இங்கே போலி என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாருங்கள், 132 கேள்வி 132. போலி என்னும் சொல் டேஸ் என்பதிலிருந்து தோன்றியது. போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி 3 வகைப்படும். ஒன்று முதற்போலி, இன்னொன்று இடைப்போலி, மூன்றாவது கடைப்போலி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 134. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. அதாவது முதல் எழுத்து மாறினா அது முதல் போலி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் பாருங்க, எடுத்துக்காட்டுகள் பாருங்க. பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மையல், மையல். இந்த சொற்களை தான் கொடுத்துட்டு நம்மளுக்கு பொருத்தமில்லாத சொற்களை இதில் சொற்களை ஒன்று கொடுத்துட்டு கீழே இடைப்பொலியில் ஒரு சொற்களை கொடுத்துட்டு பொருந்தாததை கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சொற்கள், ஏன்னா புத்தகத்திலிருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும். அந்த அடிப்படையில் ஈஸியாக நம்மளுக்கு விடையளிக்க முடியும். ஒவ்வொரு கேள்வியுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாருங்கள், பாங்கிறதுக்கு பைங்கிறது ஒரு போலி வந்திருக்கு, மாங்கிறதுக்கு மை என்ற போலி வந்திருக்கு, மாங்கிறதுக்கு மை அப்படிங்கிறது போலி வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே முதல் போலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சொல்லியின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி. இடையில வேற சொல்லு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இடைப்போலி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இங்கே பாருங்க, அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளஞ்சி, அரையர், அரையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள இடையில உள்ள எழுத்துக்கள்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 136. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. அதாவது இறுதியில் ஒரு எழுத்து மாறுவது கடைப்போலி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அகம், நிலம், முகம், பந்தல். இதில் எல்லாத்துலேயும் பாருங்க, அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர் அப்படின்னு கடை எழுத்து, அதாவது இறுதி எழுத்து மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் கடைப்போலி என்று குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, 137. அக்ரியர் பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக டேஸ் கடைப்பொலியாக வரும், நகரம் கடைப்பொலியாக வரும். இல்லை நம்மளுக்கு கோடிட்ட இடங்களில் கூட கேட்கலாம். அப்போ இங்கே ஒன்றுமே நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும். எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்றாங்க. நிலம் என்பது நிலன் என்று மாறி இருக்குல்ல, அதைத்தான் இங்கே மேலே கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து பாருங்க, கேள்வி 138. லகர எழுத்திற்கு பதிலாக டேஸ் கடைப்பொலியாக வரும், லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும். அப்போ பந்தல்ங்கிறது பந்தரா மாறி இருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. லகரம் ரகரமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது கடைப்பொலியாக மாறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 139. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்கு பதிலாக அனைத்து எழுத்துக்களும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஸ் எனப்படும், முற்றுப்போலி எனப்படும். அதாவது ஒரு சொல்லில் அனைத்து எழுத்துக்களுமே மாறி இருக்கு,
ஆனால் பொருள் மாறலை அப்படிங்கிறத தான் நம்ம முற்றுப்போலி அப்படின்னு குறிப்பிடுகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், 5 அப்படிங்கிறது 5 அப்படின்னு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், 5 என்ற 3 எழுத்துக்களுமே இங்கே 5 அப்படின்னு வேறு எழுத்துக்களாக மாறி இருக்குது. ஆனால் இதில் நம்மளே குறிப்பிடுறோம், 5ங்கிறத 5ன்னு தான் நம்ம குறிப்பிடுகிறோம். அப்போ இதை தான் முற்றுப்போலி எழுத்துக்களாக நம்ம குறிப்பிடுகிறோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 140 பொறுத்துக. பந்தர், அப்போ இருங்கிறது இங்கே கடைப்பொலி வந்திருக்கு. அப்போ பந்தலுக்கு பதிலாக இரு வந்திருக்கு, அதனால் இது கடைப்பொலி. மைஞ்சு அப்படிங்கிறதுல முதற்பொலி. மாக்கு பதிலாக மை வந்திருக்கு, அதனால் இது முதற்பொலி. அடுத்து பாருங்கள், இது புத்தக பின்பக்க வினாக்கள் நம்ம சரியாக பொருத்தி வச்சுருக்கோம். ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் பாருங்கள், 3வது பாருங்கள், 5க்கு பதிலாக 5 வந்திருக்கு, இதில் அனைத்து எழுத்துக்களும் மாறி இருக்குது, அதனால் இதை முற்றுப்போலி என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், அரையர், ராக்கு பதிலாக ரை வந்திருக்கு, அதனால் இது இடையில் வர எழுத்து வந்து மாறி இருக்கிறதுனால இதை இடைப்போலி என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 141. தெய்வீகத்தையும் தேசியத்தையும் இரு கண்களாக கருதியவர் முத்துராமலிங்க தேவர். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக கருதியவர் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 142 பாருங்க. தலைவர்களும் அவர்களின் சிறப்பு பெயர்களும். மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் தீரன் சின்னமலை, கொடி காத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் காந்தி, தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் வஉசி, விருதுபட்டி வீரர் காமராசர், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அரை மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு சில நேரங்களில் அதை தாண்டி போயிடுது. அதனால் நம்ம இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி 143 பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். பேலட் என்பதன் தமிழாக்கம் கதைப்பாடல். கரேஜ் என்பதன் தமிழாக்கம் துணிவு. சாக்ரிஃபைஸ் என்பதன் தமிழாக்கம் தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்பதன் தமிழாக்கம் அரசியல் மேதை. எலாக்குவேஷன் என்பதன் தமிழாக்கம் பேச்சாற்றல். யூனிட்டி என்பதன் தமிழாக்கம் ஒற்றுமை. ஸ்லோகன் என்பதன் தமிழாக்கம் முழக்கம். ஈக்குவாலிட்டி என்பதன் தமிழாக்கம் சமத்துவம். இப்போ நம்ம இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். பாருங்கள், இது 2024 சமீபத்தில் நடந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. பாருங்கள், முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பாருங்கள், அதே கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? முத்துராமலிங்கர். ஸோ நம்மளுக்கு கேள்விகள் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தான் வரும். நம்ம 360 அப்ரோச்சில் அதை அணுகுனா போதும். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் சொல்வாக்கினை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது தான் தகுதி வழக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இடக்கிற டக்கல் அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, மங்களம் குழுவுக்குறி அப்படின்லாம் பார்த்தோம்ல, அதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் 2024 சமீபத்தில் குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், கூற்று 1 பாருங்கள். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கிற டக்கல். ஸ்டேட்மெண்ட் சரி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் இடக்கிற டக்கல். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 2 பாருங்கள். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கூட உங்களுக்கு சரி மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், மங்களமான சொற்களை மாற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே படித்தோம், மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை பயன்படுத்து தான் மங்களம் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ இங்கே பாருங்கள், அதை அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது கூற்று 2 தவறு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம் கொடுத்துருக்காங்க. இங்கே மங்களமற்ற சொற்களை தான் மாற்றி மங்களமான சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தவறு. அடுத்து பாருங்கள், கூற்று 3 பாருங்கள். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். அப்போ இதுவும் சரி. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் இடக்கரடக்கல் மங்களம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இதில் பாருங்கள், கூற்று 1, 3 சரி, 2 தவறு. இதில் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 சரி, 2 தவறு, 3 சரி அப்படின்னு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் கொர்க்கை. பாண்டியர்களின் துறைமுகமாக நம்ம கொர்க்கையை பார்த்தோம். அப்போ பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் எது? கொர்க்கை. அடுத்து பாருங்க, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊரும் பேரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும்.
அடுத்து பாருங்கள், நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை. இதெல்லாம் புத்தகத்தில் எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு நிறைய இடத்துல பழைய புத்தகத்தில் உள்ள தகவல்கள். அப்போ இங்கே வானமாமலை தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது 2023ஆம் ஆண்டு ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அப்போ பாருங்கள், நம்ம கட்டைப்பும்பு கதைப்பாடலை பார்த்தோம், அதை வானமாமலை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். அதில் நாட்டுப்புறவியலின் அவர் தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று வானமாமலை அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் 7ஆம் வகுப்பு இயல் 3க்குள்ள ஒரு வரி வினா விடைகளை நீங்கள் முழுமையாக பார்த்தாச்சு. இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னா, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு, வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது இதை காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம். இல்லை வீட்டு வேலை செய்யும்போது கூட இந்த பெண்கள்லாம் இதை கேட்டுக்கிட்டே நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே இந்த வீடியோவை தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் இதை தொகுத்து ஒவ்வொரு இயலுக்கும் பொது அறிவு பாடத்திற்கும் நம்ம இனிமேல் தொகுத்து வழங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவை 7ஆம் வகுப்பு இயல் 4 அடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.